Hello friends, welcome to Sujas Samayal. இன்னைக்கு நாம weight lossக்கான ஒரு சூப்பரான சூப் வீடியோ தாங்க பார்க்க போறோம். கொள்ளு கூட இந்த ஒரு முக்கியமான பொருளை சேர்த்து நாம சூப்பா செஞ்சு குடிக்கும்போது நமக்கு weight loss வந்து சீக்கிரமாவே ஆகும். வாங்க அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்காக நான் இன்னைக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். இத நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளு வந்து கருக கூடாதுங்க. இந்த கொள்ளுக்கு பதிலா கருப்பு கொள்ளு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கொள்ளு வந்து ஒரு பாதி அளவுக்கு வறுபட்டிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 டீஸ்பூன் சீரகமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கிறேன். சீரகம் வந்துட்டு நம்ம உடம்போட செரிமான சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். மிளகுமே நம்மளுடைய உடம்புல உள்ள தேவையில்லாத அதிகப்படியான கொழுப்புகளை வேகமா கரைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். பொதுவா ஒரு பழமொழியே இருக்கு, இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு. ஒல்லியா இருக்கிறவங்க ரெகுலரா எள்ளு எடுத்துக்கும் போது நல்லா வெயிட் கெயின் ஆகும். அதே மாதிரி குண்டா இருக்கிறவங்க வந்து கொள்ளு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு சீக்கிரமாவே வெயிட் லாஸ் ஆகும். பொதுவா வெயிட் லாஸ் பண்றவங்க வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு எடுத்துக்காம ரொம்ப கம்மியான அளவு சாப்பிடுறாங்க. இதனால அவங்களுக்கு உடலுக்கு தேவையான அளவு சத்துக்கள் கிடைக்காம போயிடுது. இதனால அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும், உடம்பு வந்து வீக் ஆகும், அவங்களுடைய ஸ்கின்ல உடம்புலன்னு நிறைய சேஞ்சஸ் வந்து தெரியும். வெயிட் லாஸும் பண்ணணும், அதே நேரத்துல அது நமக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்களையும் நம்ம எடுத்துக்கிட்டு அது ஆரோக்கியமான முறையில இருக்கணும். அப்போதான் அது ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸா இருக்கும். இப்ப இந்த கொள்ளு கூட சேர்க்க போற முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அது வேற ஒன்னும் இல்லைங்க, கருவேப்பிலை தாங்க. இந்த கருவேப்பிலை நம்ம ரெகுலரா நம்ம சமையல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த கருவேப்பிலை தான் நம்ம கொள்ளு கூட மிக்ஸ் பண்ண போறோங்க. இந்த கருவேப்பிலை வந்துட்டு நான் ஒரு வாரம் வீட்லயே நிழல்ல காய வச்சிருக்கேன். அளவு வந்து எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 50 கிராம் கொள்ளு எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலைய வந்துட்டு ஒரு வாரத்துக்காவது வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே உலர்த்தி எடுத்துக்கோங்க. கொள்ளு கூட மிளகு சீரகம் சேர்த்து வறுத்து நம்ம ஒரு பிளேட்ல கொட்டி இப்ப ஆற வச்சிருக்கோம். இது கூடவே இந்த கருவேப்பிலையும் ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சு லேசா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. நீங்க கருவேப்பிலையை தொட்டு பாத்தீங்கன்னா நல்லா உடையிற அளவுக்கு அது வறுபட்டிருக்கணுங்க. ஏற்கனவே அது நல்லா காஞ்சிருக்கிறதுனால சீக்கிரமாவே வறுபட்டுரும். இப்ப இது ரெண்டையும் நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்ல நைஸான பவுடரை அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப இந்த கருவேப்பிலையை நீங்க எடுத்து கையில உடைச்சு பாத்தீங்கன்னா அது நல்லா நொறுங்கி வரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நல்ல நைஸான பவுடரா அரைச்சாச்சுங்க. இப்ப இதுல இருந்து நம்ம எப்படி சூப் செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நாம அரைச்சு வச்சிருக்கிற இந்த அளவு வந்துட்டு உங்களுக்கு ஒரு 15 நாளைக்கு சூப் செய்யறதுக்கு வருங்க. உங்களுக்கு 15 நாளைக்கு வேணுமா இல்ல 1 மாசத்துக்கு வேணுமா அப்படின்னு உங்களுக்கு தேவைப்படுற அளவை நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப வந்து எப்படி சூப் செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நான் ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த கொள்ளு கருவேப்பிலை சூப் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். நான் இன்னைக்கு 2 பேருக்கு வந்து சூப் செய்ய போறேங்க. நீங்க ஒருத்தருக்கு செய்யறது அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்ப இதுல 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அளவா 2 டம்ளர் ஊத்தணும் அப்படின்னு இல்லைங்க, கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அது நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சம் வத்தி போயிரும். அதனால நமக்கு அளவா 2 டம்ளர் கிடைக்கும். இப்ப இத வந்துட்டு கொதிக்க வைக்கலாங்க. கொதிச்ச உடனே லோ ஃப்ளேம்ல மாத்தி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு வந்து ஒன்னு தோணலாம், கருவேப்பிலையை சேர்க்கறதுனால எப்படி வந்து வெயிட் லாஸ் ஆகும்? கொள்ளு வந்துட்டு உடம்புக்கு சேர்க்கும் போது நமக்கு வெயிட் லாஸ் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா கருவேப்பிலையை சேர்க்கறதுனால எப்படி வெயிட் லாஸ் ஆகும்னு, ஏன்னா கருவேப்பிலை வந்து நம்மளுடைய கண்ணுக்கு நல்லது, முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு இதைத்தான் நம்ம அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து கருவேப்பிலை வந்துட்டு நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்பை வந்து வேகமா கரைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. இப்போ இந்த சூப்ல வந்துட்டு நான் தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேங்க. நீங்க உங்களுடைய டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி இதை விட கொஞ்சம் கூடவோ கம்மியாவோ சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்துட்டு நம்மளுடைய செரிமான சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்குது. நம்மளுடைய உடல் கொழுப்புகளை வந்துட்டு வேகமா கரைச்சு வெளியேற்றுறதுக்கு உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம உடம்புல உள்ள தேவையில்லாத கழிவுகள் நச்சுக்களையும் வெளியேற்றுறதுக்கு உதவியா இருக்கு. இதன் மூலமா நமக்கு உடல் எடை வந்துட்டு வேகமா குறையும். முக்கியமா இதை வந்து நம்ம கொள்ளு கூட சேர்த்து எடுத்துக்கும் போது நமக்கு உடல் எடை வந்துட்டு சீக்கிரமாவே குறையும்.
இது கூட சேர்த்திருக்கிற சீரகம், மிளகு எல்லாமே நமக்கு வெயிட் லாஸுக்கும் உதவியா இருக்கும், செரிமானத்துக்கும் உதவியா இருக்கும். இந்த கொள்ளு கருவேப்பிலை சூப்பை நீங்க காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல எடுத்துக்கோங்க. நீங்க காஃபி டீக்கு பதிலாக காலையில இந்த சூப் எடுத்துக்கலாம். இந்த சூப் நல்லா ஒரு கொள்ளு சூப் குடிச்ச மாதிரி நல்லா திக்காவும் இருக்கும். உங்களுக்கு திக்கா வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபில்டர் பண்ணியும் நீங்க குடிச்சுக்கலாம். காலையில இந்த சூப்பை வெறும் வயிற்றுல குடிச்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரத்துக்கு வேற எதுவும் சாப்பிட வேணாம். நீங்க 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கூட உங்களுக்கு காஃபி டீ ரொம்ப குடிக்கணும் போல இருந்ததுன்னா கொஞ்சமா எடுத்துக்கோங்க. கொள்ளுல அதிகமான அளவு புரதச்சத்தும் நார்ச்சத்தும் இருக்கு. காலையிலே இதை நீங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு நாள் ஃபுல்லா நல்ல எனர்ஜியா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பசிக்காது. இதனால நீங்க தேவையில்லாத சாப்பிட்ற அளவெல்லாம் குறைஞ்சு அளவா எடுத்துப்பீங்க. இதனால உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்லா ஆகும். கண்டினியூஸா 1 மாசத்துக்காவது இந்த கொள்ளு கருவேப்பிலை சூப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரே மாசத்துல 4ல இருந்து 5 கிலோ வரைக்கும் வெயிட் குறையறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த கொள்ளு சூப் எடுத்துக்கும் போது அதிகமான கார்போஹைட்ரேட் எல்லாம் குறைச்சு கொஞ்சம் பழங்கள் காய்கறிகளை எடுத்துட்டு சின்னதா ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் ஒரு எக்ஸசைஸோட நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமாவே வெயிட் லாஸ் ஆகும். அவ்வளவுதாங்க. இந்த கொள்ளு கருவேப்பிலை சூப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.